ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் பிஸ்னஸ் லைப்ரரி. புது புது பிஸ்னஸ் ஐடியாஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் யூட்டென்சில்ஸ் யூனிட். ஆமாங்க, இந்தியாவில் ரொம்பவே மோஸ்ட் டிமாண்டட் அண்ட் மோஸ்ட் இன்கார்பரேட்டட் பிஸ்னஸ் தாங்க இந்த அலுமினியம் பிஸ்னஸ் யூனிட். ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ்க்கான ப்ராஜெக்ட் காஸ்ட்டை பற்றி பார்க்கலாங்க. ஸோ 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பில்டிங் ஆர் ஷெட், அதுக்கு 3 lakhஸும், பிளான்ட் அண்ட் மெஷினரிஸ்க்கு ஒரு 8 lakhஸும், ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிக்ஸ்சர்ஸ்க்கு ஒரு 1 lakhம், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்டாக ஒரு 6.56 lakhம், டோட்டலாக 18.56 lakhs தாங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட்கான ரா மெட்டீரியல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்கு மெயினாக தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஷீட்ஸ் அண்ட் காயில்ஸ், லியூப்ரிகன்ட்ஸ், ரிவர்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்னர்ஸ், டை காஸ்டிங் காம்பனன்ட்ஸ், அப்புறமா அதை பாலிஷ் பண்ணுறதுக்கான பாலிஷிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், அது வந்துட்டு ஷைன் வர வைக்கிறதுக்கான ஒரு சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் தாங்க இந்த ப்ராஜெக்ட்க்கு நமக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்தியா மார்ட்டில் சோர்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டல் ஷீட்ஸை வந்துட்டு கட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன வெசல் மேக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ஷேப்ஸ்க்கு ஃபஸ்ட்டு கட்டிங் மிஷின்குள்ளே நம்ம அந்த ஷீட்ஸை அலோவ் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா அந்த கட் பண்ண மெட்டல்ஸில் நம்ம ஸ்டாம்ப் பண்ணி என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டாம்ப் பண்ணணும். அந்த ஸ்டாம்ப் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு எக்ஸஸாக இப்போது நம்ம பொருத்தக்கூடிய ஒரு மெட்டலுக்கு எக்ஸஸாக அந்த மெட்டல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி எடுக்கணும். அது எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு ஏதாவது ஃபிக்சர்ஸ், ஹேண்டில், புடி அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாலிஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாலிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆனோடைசிங் சொல்லுவாங்க, அந்த ப்ராசஸ் பண்ணணும். அந்த ஆனோடைசிங்ன்ற ப்ராசஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க, இல்லைன்னா வந்துட்டு யூஸே ஆகாது. ஸோ ஆனோடைசிங் பண்ணலன்னா அந்த மெட்டல் யூஸ் பண்ணி சாப்பிடும்போது நிறைய வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆனோடைசிங் பண்ணணும். இதுதாங்க இதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். மார்க்கெட் ஓவர்வியூ. அலுமினியம் மெட்டல்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ண, அதாவது உருவாக்குன வெசல்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதிக டிமாண்ட் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட டியூரபிலிட்டி ரொம்ப நீடிச்சு உழைக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் லைட் வெயிட்டாகவுமே இருக்கும். ஸோ அதனால் இது நடுத்தர மக்கள்கிட்டையும் அர்பன் ஏரியாஸ்லேயும் ரொம்பவே அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறமா இதோட மார்க்கெட் ஓவர்வியூ, மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாட்ஸ் அண்ட் பேன்ஸ், குக்கிங் பேன்ஸ், ஓவன்வேர், ப்ரெஷர் குக்கர், வாக்கு, கிரிடில், குக்கிங் ஆக்சசரிஸ் இது எல்லாமே 2020 கம்பேர் பண்ணும்போது 2030 ரொம்பவே அதிகமாக ஆக்குப்பை ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கிராஃபில் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதோட ஸ்ட்ரென்த்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஸோ இது வந்துட்டு இந்த மெட்டல் வந்துட்டு ரொம்பவே ஹை ஹீட் கண்டக்ட் பண்ணும் அண்ட் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு கரோஷனும் இருக்காது. இதனால் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ரீசைக்கிளும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஷேப்ஸில் இதை ஃபேப்ரிகேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க இதோட ஸ்ட்ரென்த்ஸ். நெக்ஸ்ட் இதோட வீக்னஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் இதோட வீக்னஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு இண்டக்ஷன் குக் டாப்ஸாக யூஸ் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆனோடைசிங்னு ஒரு ப்ராசஸ். அந்த ஆனோடைசிங் பண்ணலை அப்படிங்கிறப்ப அசிடிக் அண்ட் அல்கலைன் ஃபுட்ஸோட இது ரியாக்ட் ஆகும். ஸோ அதை நம்மளால சாப்பிட முடியாது. இது ரொம்பவே பெரிய வீக்னஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு இது வந்துட்டு எவ்வளோ வேகமாக இதை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஹீட் எடுத்துக்குதோ அதே வேகத்தில் இது வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஹீட்டை வந்துட்டு ரிட்டன்ஷனும் பண்ணிடும். அதாவது ஹீட்டு குறையவும் ஆரம்பிச்சிடும், சீக்கிரமே ஆறிடும். அதுவும் ஒன்று ஒரு பெரிய வீக்னஸாக நம்ம கன்சிடர் பண்ணுறோங்க. அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் ப்ரைஸோட வொலாட்டிலிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு திடீர்னு டிக்ரீஸும் ஆகும். ஸோ அதை சமாளிக்கிற கூடிய இதுவும் நம்மக்கிட்ட இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அலுமினியம் வெசல்ஸ்க்கு காம்படிஷனாக ஸ்டீல், அயன் அப்படின்ட்டு மற்ற சில மெட்டீரியல்ஸும் இருக்குது. ஸோ அதனால் இதோட காம்படிஷனும் ரொம்ப அதிகம். ஸோ இதெல்லாம் தாங்க இதோட வீக்னஸாக பார்க்கப்படுது. அடுத்ததாக இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். அலுமினியமோட ரீசைக்ளிங் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரீசைக்கிள்டு அலுமினியமும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸும் இந்த ப்ராஜெக்ட்க்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது அண்ட் இ-காமர்ஸ்லேயும் இந்த ப்ராஜெக்ட்க்கு நிறைய வரவேற்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த ப்ராஜெக்ட்க்கு
எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அதிகமாக இருக்குது. அடுத்ததான் இந்த அலுமினியம் மெட்டீரியல்லையே அலுமினியம் கேன், அலுமினியம் ஃபேப்ரிகேஷன், அலுமினியம் ஃபர்னிச்சர், அலுமினியம் ஃபாயில் பற்றின பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.